அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சாதித்திருக்கின்றோம். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இஸ்ரேல் ஹமாஸ் ஒப்பந்தத்தின் பின்னர் மீண்டும் காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருப்பது மிகப்பெரிய பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. அரபு படைகள் காசாவுக்குள் நுழையப் போவதான அறிவிப்புகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் தற்போது கச்சாத்திடப்பட்ட பின்னர் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுள்ளது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் முதல் கட்டமாக இஸ்ரேலிய பணைய கைதிகள் 48 பணைய கைதிகள் இறுதியாக ஹமாஸிடம் இருந்த சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் இதர காரணங்களினால் 28 பணைய கைதிகள் கொல்லப்பட்டுள்ள சூழ்நிலையில் உயிருடன் இருக்கும் 20 பணைய கைதிகளையும் 28 கைதிகளின் உடல்களையும் திருப்பி அனுப்புவதற்கு ஹமாஸ் இயக்கம் தற்போது சம்மதித்திருக்கின்றார்கள். இன்னும் 72 மணி நேரத்துக்குள் ஹமாஸ் இயக்கத்தினரால் இஸ்ரேலிய பணைய கைதிகள் 20 பேரும் விடுதலை செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு பதிலாக காசாவில் இருந்து இஸ்ரேலினால் கைது செய்யப்பட்ட காசா மேற்கு கரையிலிருந்து அக்டோபர் 7 பின்னர் கைது செய்யப்பட்ட அக்டோபர் 7 2023 பின்னர் இஸ்ரேலினால் 1700 பாலஸ்தீனர்கள் இவர்கள் எந்த ஒரு தாக்குதலிலும் பங்கேற்காத ஹமாஸ் இயக்கத்துடன் தொடர்பில்லாத நிராயுதபாணிகளான பாலஸ்தீனர்கள் 1700 பேர் வரை கைது செய்யப்பட்டு இஸ்ரேலுக்குள் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கொடுமையை பாருங்கள். 48 இஸ்ரேல் பணைய கைதிகள் குறித்து பேசக்கூடிய இந்த உலகம் எந்த விதமான தாக்குதல் நடவடிக்கையிலோ அக்டோபர் 7 தாக்குதலிலோ பங்கேற்காத 1700 பாலஸ்தீனர்கள் 2 வருட காலமாக இஸ்ரேல் சிறைக்குள் கொடூரமான சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் 28 சிறுவர்கள். கொடுமையை பாருங்கள். 12 வயதுக்குட்பட்ட 28 சிறுவர்கள், 75க்கு மேற்பட்ட பெண்கள், 60 வயதுக்கு மேற்பட்ட 240 ஏறக்குறைய முதியவர்கள் அடங்கலாக 1700 பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலின் சிறை கொட்டடைக்குள் அடைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அவர்கள் இந்த 20 கைதிகளுக்கு பதிலாக விடுவிக்கப்படுவார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே இஸ்ரேலிய கைதிகள் 20 பேர் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். அதன் பின்னர் இஸ்ரேலிய கைதிகள் கொல்லப்பட்டவர்களுடைய 28 சடலங்கள், அந்த எச்சங்கள் சடலங்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் சிதைந்த அவர்களுடைய உடல்கள் ஏனைய கொடுக்கப்படுகின்றது. அதற்கு பதிலாக 1700 பாலஸ்தீன கைதிகள் எந்த ஒரு தாக்குதல் நடவடிக்கையிலும் ஈடுபடாத அப்பாவி பலஸ்தீன் மக்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இதில் ஹமாஸுக்கு ஒரு சாதகமான ஒரு அம்சமும் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளதுபடி 280 ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள், அதாவது ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்த மிக முக்கியமான புள்ளிகளும் இஸ்ரேலினால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக 10க்கு மேற்பட்ட ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர்கள் உள்ளடங்களாக 250 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள் என்ற செய்தி முக்கியமாக ஹமாஸ் இயக்கத்திற்கு ஒரு சாதகமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் குறிப்பாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளில் 11 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட பாலஸ்தீன நபரான பர் அவர்கள் ஹமாஸின் ஒரு மிக முக்கியமான தலைவராக கருதப்பட்டவர். அதே போல் வேறு சில 10க்கு மேற்பட்ட ஹமாஸ் இயக்கத்தினுடைய இஸ்ரேல் சிறைகளில் இருந்த 10 தலைவர்களும் விடுதலையாகின்றார்கள் என்ற செய்தி தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஹமாஸ் இயக்கம் தங்களுடைய விடுதலைக்கான பட்டியலில் பாலஸ்தீன மக்கள் 1700 பேருடன் 250 தங்களுடைய போராளி இயக்கத்தை சேர்ந்த முக்கியஸ்தர்களின் பெயர்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களும் தற்போது இந்த 1700 பேர்களுள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே 20 பணைய கைதிகள் இஸ்ரேல் கைதிகளும் 1700 பாலஸ்தீனர்களும் சிறைகளில் இருந்து விடுதலையாக இருக்கின்றார்கள். எனவே 2 தரப்புக்குமே இந்த பணைய கைதிகள் விடுதலை என்பது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசியலுக்கு அப்பால், வெற்றி தோல்விக்கு அப்பால், அது பாலஸ்தீன கைதிகளாக இருக்கலாம், இஸ்ரேலிய கைதிகளாக இருக்கலாம், அவர்களுடைய குடும்பங்களுக்கு சிறைகளில் இருந்தவர்கள் மீண்டும் அவர்களுடன் திரும்புவது நிச்சயமாக ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தருணம். இது பாலஸ்தீனர்களுக்காக இருக்கலாம், இஸ்ரேலியர்களுக்காக இருக்கலாம். இந்த சரத்து மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து காசா போர் நிறுத்தத்தை கண்காணிக்கும் பிராந்திய பணிக்குழுவில்
அமெரிக்க துருப்புக்கள் ஒரு பகுதியாக இருப்பார்கள் என்ற செய்தியை தற்பொழுது அமெரிக்காவுடைய பென்டகன் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை கண்காணிக்க இஸ்ரேலுக்கு 200 அமெரிக்க துருப்புக்கள் அனுப்பப்படுவதான செய்திகளை பென்டகன் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளை சென்கோம் சிவில் இராணுவ ஒருங்கிணைப்பு மையம் அல்லது CMCC என அழைக்கப்படும் போர் நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கான இந்த கூட்டுப்படையில் 200 அமெரிக்க இராணுவ துருப்புக்களை கொண்ட பணிக்குழு ஸ்டேல் செல்ல உள்ளதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த துருப்புக்கள் ஸ்டேலுக்குள் செல்வார்களை ஒழிய யாரும் காசாவுக்குள் நுழைய மாட்டார்கள் என்று எதிர்பார்ப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த காசாவுக்குள் நுழைந்து மீள்கட்டுமான பணிகள், கண்காணிப்பு பணிகள், ஏனைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக செல்லக்கூடிய CMCC அந்த கூட்டுப்படை அணியில் எகிப்து, கத்தார், துருக்கி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய இராணுவத்தினர் பங்கேற்பார்கள் என்பதை அந்த நாடுகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே காசாவுக்குள் இந்த அரபுலக நாடுகளின் படைகள் ஸ்டேல் இவ்வளவு கொடூரங்களை செய்யும் பொழுது, அட்டூழியங்களை செய்கின்ற பொழுது எந்த ஒரு துப்பாக்கி தோட்டாக்களையும் அந்த நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்த முடியாத இந்த கோழைத்தனமான நாடுகளின் இராணுவத்தினர் தற்பொழுது இடிபாடுகளை துப்புரவாக்கும் பணி நடைபெறும் பொழுது அங்கே கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்காகவும் போர் நிறுத்த கண்காணிப்பு குறித்து பார்வையிடுவதற்காகவும் எகிப்து, கத்தார், துருக்கி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய பிரதிநிதிகள், இராணுவ பிரதிநிதிகள் செல்வார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அரபு நாடுகள் கண்காணித்தாலும், ஐநா கண்காணித்தாலும், ஏனைய கண்காணிப்பு வலயங்கள் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் கூட ஸ்டேல் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சரியாக கடைப்பிடிப்பார்களா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி பலருக்கு எழுந்திருக்கின்றது. ஏனெனில் ஸ்டேல் கடந்த காலங்களில் எந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் சரியான முறையில் கடைப்பிடிக்கவில்லை என்பதை நாங்கள் பல தடவைகள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். இந்த நிலையில்தான் இதை கட்டியங்கூறுவதைப் போல காசா நகரத்தின் கிழக்கே இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் மற்றும் டேங்கிகள் மூலம் பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதை அல் ஜசீரா அரபி சேவை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் காசா நகரத்தின் கிழக்கே உள்ள பகுதிகளை குறிவைத்திருப்பதாகவும் பீரங்கி தாக்குதலும் பாரிய அளவில் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவின் தெற்கு கான்யூனிஸ் பகுதியில் வான்வழி தாக்குதல்கள் நடந்ததாக செய்திகள் வெளியான சூழ்நிலையில் சிறிது நேரத்திலே இந்த இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக வடக்கில் வடக்கு காசாவில் நடைபெற்ற தாக்குதல் எடுத்து கான்யூனிஸ் பகுதியிலும் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. இந்த காசா இஸ்ரேல் போர் நிறுத்தத்தில் இவர்கள் இருவரும் கையொப்பமிட்ட பின்னர் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருப்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. தற்போது மேலதிக செய்தியாக இஸ்ரேலின் உடைய அமைச்சரவையும் குறிப்பாக இதை அங்கீகரித்து விட்டார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தம், பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான ஒப்பந்தம் குறித்த சரத்துக்களை இஸ்ரேலிய அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்திருப்பதால் இந்த ஒப்பந்தம் அமுலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இப்படியான ஒரு மிலைச்சத்தனமான தாக்குதல்கள் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படவில்லை. இஸ்ரேல் முன்பு காசா போர் நிறுத்தத்தை முறித்துள்ளார்கள். காசாவில் அதன் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வரும் போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் அது இதற்கு முன்பு இந்த வாக்குறுதிகளை அளித்த போதும் ஜனவரியில் இஸ்ரேல் கடைசியாக போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்ட போது காசாவில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவின் நிருபர் அனல் அல் ஷெரீப் அவர்கள் இஸ்ரேலினால் கொடூரமாக கொல்லப்பட்ட அந்த செய்தியாளர் அறிவிக்கக்கூடிய காட்சிகளையும் பாலஸ்தீனர்கள் பகிர்ந்து வந்திருப்பதுடன் 2 மாதங்களுக்கு பின்னரே குறிப்பிட்ட அளவான பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட பின்னர் இஸ்ரேல் ஒருதலை பட்சமாக அந்த ஒப்பந்தத்தை மீறி ஒரே நாளில் காசாவில் 400க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொன்று குவித்தார்கள். மிக கொடூரமான தாக்குதலை நடத்தினார்கள். இந்த உலகம் அப்போதும் வெறும் கண்டனங்களை தெரிவித்துவிட்டு அமைதியாக்கி விட்டார்கள். அந்த செய்தியை வெளியிடும் பொழுது மக்கள் ஆர்ப்பரித்தார்கள். அந்த அல் ஜசீராவினுடைய ஊடகர் அனஷ் இஸ்ரேலினால் ஆகஸ்ட் மாதத்தில் இலக்கு வைத்து கொடூரமாக கொல்லப்பட்டார். இந்த காசா போரில் மட்டும் இஸ்ரேல் அதன் தாக்குதலில் 278 பத்திரிகையாளர்களை, ஊடகவியலாளர்களை கொலை செய்திருக்கின்றது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் சந்தேகங்களை ஏற்படுத்தினாலும் இந்த அரபுலக நாடுகள், எகிப்து, துருக்கி, கத்தார் போன்ற நாடுகள் தாங்களும் பேச்சுவார்த்தை குழுவில் கலந்து கொண்டிருக்கின்றோம், தாங்கள் இந்த பேச்சுவார்த்தை குழு அதாவது தற்காலிக ஒப்பந்தம் நிரந்தர போர் நிறுத்தமாக மாறுவதை கண்காணித்து கொண்டிருப்போம், இஸ்ரேல் வாக்குறுதிகளை மீறாத வகையில் நாங்கள் ஹமாஸுக்கு உறுதி அளித்திருக்கின்றோம் என்றெல்லாம் அமெரிக்காவும் இந்த அரபிகளும் சொன்னாலும் கூட எங்கள் மனதில் ஒரு சந்தேகமும் அச்சமும் எழுந்து கொண்டிருப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. காசா நகரின் தென்மேற்கே உள்ள தல் அல் ஹாவாவில் உள்ள ஜோர்டானிய மருத்துவமனை அருகிலிருந்து
இஸ்ரேலிய இராணுவத்தினர் திரும்பி செல்லக்கூடிய காட்சிகள், இஸ்ரேல் படைகள் வேறு பகுதிகளில் இருந்து திரும்பி செல்லக்கூடிய காட்சிகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. இருந்த போதிலும் இஸ்ரேல் மீண்டும் சில பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தியிருப்பது இஸ்ரேல் மீதான சந்தேகத்தை வலுப்படுத்தி இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த ஒப்பந்தம் சரியான முறையில் அமுலுக்கு வர வேண்டும். உலக நாடுகளும் இதற்கு ஹமாஸுக்கு உறுதியளித்த அரபுலக நாடுகளும் இதை சரியாக கண்காணிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனர்களுக்கு அமைதியான, சுதந்திரமான, கண்ணியமான ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு, பிரார்த்தனையோடு இந்த காணொலி பதிவை நிறைவு செய்கின்றோம். இந்த காணொலி பதிவு தொடர்பான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.